வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்னும் வந்து கரெக்டாக கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 145 டேஸ் தான் இருக்குது. ஏன்னா November 24 which is தி நவம்பர் லாஸ்ட் சண்டே அப்போ தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இன்னிலேருந்து கரெக்டாக 145 டேஸ் இருக்குது. ஸோ இந்த டேஸில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது. ஓகே, என்ன இவ்வளோ நாள் தான் இருக்குது, ஐயோ எல்லாருமே படிச்சுட்ருக்காங்க, நம்மளால் படிக்க முடியாதான்னு சொல்லி அந்த ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அந்த பயத்தை வந்து ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, எஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இந்த டயத்தில் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும், நல்லாவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எக்ஸாமும் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஜேர்னியை. ஸோ நான் சொன்ன மாதிரி டெய்லி ரொட்டீன்ஸ்ன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்னிலேருந்து ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துகிட்டு July 1, 2, 3 அப்படின்னு சொல்லி November 24 வரைக்குமே அந்த எக்ஸல் ஷீட்டில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்ரிடே என்னென்ன படிக்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து அதில் நம்ம மார்க் பண்ணணும். அப்போனா தான் வந்து நம்மளோட எவ்ரிடே ப்ரிப்பரேஷன் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டே இருக்கோம், எக்ஸாம் நம்மளால் நல்லா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம். இது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃப்ரீ எக்ஸல் ஷீட் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டில் நான் எப்படி டெய்லி டாஸ்க் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் காப்பி பண்ணி இல்லை அதை நீங்கள் ஆல்டர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் டெய்லி டாஸ்க்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்ரிடே கேட் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணாலுமே அந்த எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, அது ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஸோ when it comes to நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கும்போது சொன்ன மாதிரி அரித்மெட்டிக்கில் இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் குவான்ஸில். ஏன்னா குவான்ஸில் தான் சிலபஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்காங்க. நம்ம மேக்ஸ் வந்து அரித்மெட்டிக்லேருந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜஸ், ரேஷியோஸ், பர்சன்டேஜ், இதுதான் வந்து ஒரு பேசிக்கு. இதை வந்து நல்லா வந்து கான்செப்ட்ஸ் வீடியோஸ் லெவல் 1 லெவல் 2 கொஸ்டின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அதர் அரித்மெட்டிக் டாபிக்ஸ்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதர் டாபிக்ஸ் எல்லாமே வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலாஸ் ப்ளஸ் பர்சன்டேஜஸ் அண்ட் ஆவரேஜஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் அந்த கொஸ்டினை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த 3 ஆவரேஜஸ், ரேஷியோ, பர்சன்டேஜஸ் இதை டாபிக் நல்லா பார்த்துட்டு நீங்கள் அதர் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் எந்த ஆர்டரில் படிக்கணுன்றதுமே அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரில் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். எப்படி படிக்கிறது அப்படின்னா, குவான்ஸுக்கு வந்து எவ்ரிடே ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீக்லின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வந்து எவ்ரிடே ஒரு 2 hours மினிமம் ஆச்சு நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்குங்க நீங்கள் படிக்கணும். ஓகே, அது வந்து ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 days வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி ஆவரேஜ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டே ஒன் ஃபுல்லாமே அந்த டாபிக்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் வீடியோஸ் இருக்கோ அது வந்து டே 1, 2 இந்த ஃபஸ்ட்டு 2 daysல அந்த கான்செப்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு 2 days வந்து நீங்கள் லெவல் 1ல் ஒரு 20 கொஸ்டின், லெவல் 2ல் ஒரு 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே அந்த நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 days or 4 daysக்கு ஒரு டாப்பிக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். வீக்லி ஒரு 2 அரித்மெட்டிக் டாபிக்ஸ் இல்லை பெரிய டாபிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே சப் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். ட்ரெயின் ரிலேட்டட் சம், போட் ரிலேட்டட் சம்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி போட் ரிலேட்டட் சம் எடுத்து அதை ஒரு 3 days ப்ராக்டிஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் 3 days வந்து ட்ரெயின் ரிலேட்டட் சம்ஸ் எடுத்து அதை ஒரு 3 days. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்ரிடே டாஸ்கில் நீங்கள் இந்த இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கீப் ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸாக நீங்கள் விஆர்சி, டிஏலாம் இருக்குது. வீக்லி மண்டே டு வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா விஆர்சிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வந்து நீங்கள் டிஏலாருக்குன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணால் பிகினிங் டே இது வந்து இப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா டைம் கொடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் பொறுமையாக ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 months படித்தீங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கான்செப்ட்ஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஆல்ரெடியெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் எவ்ரிடே 3 டாப்பிக்கையும் ஒரு 2 hours படித்தா தான் வந்து உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ப்ரிப்பரேஷனு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ விஆர்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோன்னா இதோட பேசிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி
ஃபஸ்ட்டு ரீடிங் ஹேபிட் நமக்கு மெயின். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், அதுதான் வந்து செகண்டு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னென்ன எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். இது 3 தான் வந்து விஆர்சிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பேஸு. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீடிங்க்கு எவ்ரிடே ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் ஒரு ஆர்டிக்கல் டெய்லி ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கேட் எக்ஸாம் முடிச்சு நீங்கள் காலேஜ் வரும்போது இந்த ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் படிக்கும்போது இந்த ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு ரெகுலராக இருந்துச்சுன்னா இங்கே வந்து படிக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து டக்குன்னு ரீட் பண்ணிடலாம். ஸோ அதனால் அந்த ஹேபிட் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க, அது மெயின். அதுபோல் நீங்கள் டிஎல்ஆருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரீடிங் ஹேபிட் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அவங்க கொடுத்த செட்டில் நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஃபெச் பண்ணி நம்ம ஒரு ஷீட்டில் ப்ராப்பராக டேட்டாஸ் எழுதி வைக்கணும். ஸோ அதனால் ரீடிங் ஹேபிட் வந்து விஆர்சி அண்ட் டிஎல்ஆர் 2 செக்ஷனுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த ரீடிங் ஹேபிட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ஓகே. ஸோ விஆர்சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இது நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு இது எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக ப்ரீவியஸ் ஆர்சிஸ்லேருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஆர்சிஸ் வந்து எவ்ரிடே ஒரு 2 to 3 ஆர்சிஸ் ஆச்சு மினிமமாக சால்வ் பண்ணுங்கள். அதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்டர் ஆஃப் அப்ரோச் எப்போயுமே என்ன வச்சுக்கோங்க, நான் விஆர்சிக்கு ஃபஸ்ட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் வந்து 16 மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. அவுட் ஆஃப் 24ல் 16 கொஸ்டின்ஸ் அதான் வருது. அப்புறம் பேரா சம்மரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்சி மாதிரி தான் சிமிலராக பேரா சம்மரி இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேரா சம்மரி, அப்புறம் பேரா கம்ப்ளீஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது பண்ணுங்கள். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் பேரா ஜம்பிள்ஸ் அண்ட் ஆட் ஒன் அவுட் பாருங்கள். ஏன்னா அது ரெண்டுமே ஒரு ட்ராப் மாதிரி அங்கே வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன தான் நோ நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தாலுமே அதில் நம்ம வந்து கரெக்ட் ஆன்சர் நீங்களே ஒரு 20 பேரா ஜம்பிள் கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு அக்யூரேசி எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வருதுன்னா நீங்கள் பேரா ஜம்பிள்ஸ் அண்ட் ஆட் ஒன் அவுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே அக்யூரேசி இல்லைன்னா அது ஒன்றும் இல்லை, ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 3 டாப்பிக்லேயும் ஸ்டிக் ஆகி இதே ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எவ்ரிடே 2 to 3 ஆர்சிஸ், அப்படி இல்லைனா ஒரு 8 பேரா ஜம்பிள்ஸ் அண்ட் 8 பேரா கம்ப்ளீஷன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. விஆர்சிக்கு அப்புறம் டிஎல்ஆர் பார்க்கும்போது பெஸ்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டில் கேட் ப்ரீவியஸ் டிஎல்ஆர் கொஸ்டின்னு சொல்லி ஸ்லாட் வைஸ் 2017லேருந்து 2023 வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுங்கள். அதுதான் வந்து மெயின். அது ஏன் பண்ணுறோன்னா டிஎல்ஆரில் கொடுத்த செட்டில் வந்து எப்படி நம்ம டேட்டாஸ் கேதர் பண்ணுறோம், கேதர் பண்ணி கொடுத்துருக்க கண்டிஷனில் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி அந்த டேட்டாஸை கொடுத்த கண்டிஷனோட நம்ம எப்படி அட்டாச் பண்ணி நம்மளால் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து மெயின் ஸ்கில்லு. அதனால் டிஎல்ஆர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுங்கள். அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 100 செட்ஸ் இருக்கும். அதுபோல் நீங்கள் மார்க் டெஸ்ட்டும் மினிமம் ஒரு 10 மார்க் டெஸ்ட் எடுத்தாலுமே அதுவே ஒரு 40 செட்டு வந்துடும். ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொன்ன மாதிரி தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 days டிஎல்ஆருக்கு வச்சுட்டு ஸ்லாட் எடுத்துக்கலாம். ஒரு இப்போ ஓகே இந்த 3 daysல பார்த்தீங்கன்னா எனக்கு 2017 ஸ்லாட் 1 என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது 2017 ஸ்லாட் 2ல் கேட்ட செட்ஸ் எல்லாம் உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து சண்டேக்கு வந்து ஷெடியூலே சொல்ல. ஸோ சண்டேஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக என்ன பண்ணால் எய்தர் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இந்த வாரம்லாம் என்ன படித்தோம் இல்லை 2 ரிவிஷன் எப்படி பண்ணாலும் எவ்ரி சண்டேஸ் பண்ணலாம். இல்லை 2 மந்த்லி வந்து 2 சண்டேஸ் ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அன்றைக்கி மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏர்லி மார்னிங் ஒரு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரிவிஷன் வந்து ரொம்பவே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் when it comes to மார்க் டெஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூலையில் ஒரு அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ், ஜூலையில் 2 மார்க்ஸ், ஆகஸ்ட்டில் 2 மார்க்ஸ் எடுத்துகிட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இது எல்லாமே வீக்லி 1 மார்க்காச்சும் எடுங்க. நவம்பர் வந்து உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி மார்க் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ நான் இன்றைக்கி தான் ஒரு ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு வாரம் தான் இருக்குது, வர்ற சண்டே எப்படி மார்க் டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இந்த ஒரு வாரத்தில் என்ன டாபிக் படிச்சிங்களோ அந்த மார்க் டெஸ்ட் எடுத்தோடனே
ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ஸ் டைம் கொடுத்து இந்த 1 வீக் நம்ம என்னென்ன டாபிக் படித்தோமோ அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து இருக்கிற 15 to 20 மினிட்ஸில் நம்ம அந்த 1 வீக் என்ன டாபிக் படித்தோமோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்க 20 மினிட்ஸில் ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஏதாவது ஈஸியான கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு வரலாம். சும்மா கெஸ் ஒர்க் பண்ணாதீங்க. ட்ரை பண்ண கிளிக் ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க. மேபி டீட்டா கொஸ்டின்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கெஸ் ஒர்க்கில் எப்போயுமே பண்ணாதீங்க. மேபி டீட்டா கொஸ்டின்ஸ் வேணால் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆப்ஷனில் இருக்கிறதுனா இந்த கெஸ் ஒர்க் கான்செப்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எப்போயுமே நீங்கள் எந்த காலேஜ் போகணும், அந்த காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், அந்த பர்சன்டேஜுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 90+ எடுக்கணும்னா ஒரு 18 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா 90+% வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும், ஓகேவா? ஸோ அந்த 90+ இப்போ அந்த 18 கொஸ்டின் நம்ம எப்படி எழுதணும், 66 கொஸ்டின்ஸ் ஓவரால் இருக்குது. அதில் 18 கொஸ்டின் நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி 3 செக்ஷன்லாம் எழுத போகிறோம்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு எந்த செக்ஷன் ஸ்ட்ராங், இப்போ உங்களுக்கு ஏன்னா எதோ விஆர்சி அவர் வந்து குவான்ஸ் வந்து நிறையா பற்றி ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு விஆர்சி செக்ஷன் ஸ்ட்ராங் அப்படின்னா அவுட் ஆஃப் 18ல் மோர் தென் ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து விஆர்சியில் கரெக்டாக எழுத பாருங்கள். இல்லை குவான்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ராங்னா அதில் நீங்கள் மோர் தென் 10 கொஸ்டின்ஸ் ஆச்சு நீங்கள் அந்த செக்ஷன் எழுத பாருங்கள். ரிமைனிங் இருக்கிற 8 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டிஏயில் ஏதாவது ஒரு ஸ்லாட் ஒரு செட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கரெக்டாகிடும். மிச்சம் இருக்கிற 4 கொஸ்டின் ஆனால் மினிமம் ஒரு செக்ஷனுக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதுனா தான் நம்ம செக்ஷன் கட் ஆஃப் கிளியர் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் ஒரு செக்ஷன்லேயும் மினிமம் 4 to 5 கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம கரெக்டாக எழுதணும். அந்த மாதிரி உங்கள் ட்ரீம் காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணுமோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும்னு பார்த்துட்டு அந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராங் வீக் செக்ஷனில் எப்படி அந்த கொஸ்டின்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, நம்ம குவான்ஸில் மொத்தமே 5 கொஸ்டின் தான் எழுத போகிறோம் அப்படிங்கும்போது அந்த 5 கொஸ்டின் எந்த டாபிக்ஸ்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருதோ அந்த டாபிக்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, கான்செப்ட் வீடியோஸ், லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த ஒரு எவ்வளோ 5 டாபிக்னால் ஒரு 8 டாபிக் to 10 டாபிக் நீங்கள் படிங்க. 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 10 டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க. 10 ரிப்பீட்டட் டாபிக்ஸில் எல்லாம் எப்படி கேள்வி கேட்டாலும் என்னால் எழுத முடியுன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம் குவான்ஸில், ஓகேவா? ஸோ விஆர்சிக்கு இது தெரிஞ்ச பிறகு நீங்கள் 2 மந்த்ஸுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வீக்லி டார்கெட் வீக்லி நான் சொன்னேன்ல ஒரு டாபிக் எடுத்தால் 3 days 4 days அந்த மாதிரி போகுதுங்க. பட் ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ராங் வீக் செக்ஷன் தெரிஞ்ச பிறகு ஸ்ட்ராங் செக்ஷனுக்கு அதிக டைம் கொடுங்க, வீக் செக்ஷனுக்கு வந்து கம்மியான டைம் கொடுங்க. 1 டேக்கு 8 hours படிக்கிறோன்னா மோர் தேன் 5 to 6 hours வந்து உங்கள் ஸ்ட்ராங் செக்ஷனில் இருக்கணும். ஒரு 2 hours வந்து உங்கள் வீக் செக்ஷனில் இருக்கணும், ஓகேவா? வீக் செக்ஷன் வந்து நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதுன்ற அளவு கட் ஆஃப் எடுத்தால் போதும். ஸ்ட்ராங் செக்ஷன் தான் வந்து நம்ம ஸ்கோரை வந்து ஓவராலாக பூஸ்ட் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.